பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தான். ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு எது பக்தி. எவ்வளவு எளிமையாக இருக்குது பாருங்க. பக்தி என்பது மகோ உன்னதமானது. நீங்கள் வாரியாற்ற போய் ஆலயம் எதுன்னு கேட்டால் ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் ஆலயம், ஆண்டவன் குடியிருக்கக்கூடிய இடம் ஆலயம், இப்படி வரிசையாக சொல்லுவார். பக்தி என்ன என்றால் அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்கின்றாங்க, நம்பிக்கையே பக்தி, நம்பிக்கையே வழிபாடு, நம்பிக்கையே ஆன்மீகம். நீங்கள் இப்போ நினச்சி பாருங்க, இந்த உடலுக்குள் உயிரை வைத்தது யார்? கடவுள். இளநீருக்குள் தண்ணியை வைத்தது யார்? கடவுள். மண்ணுக்குள் விதையை வைத்து விதையை மரமாக்கியது யார்? அவன் செயல். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு உணவு கொடுப்பது யார்? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு உணவு கொடுப்பது யார்? கடவுள்தான். நீங்கள் நினைத்து பாருங்கள், மழையை வரச் செய்து மண்ணை பெருக்கச் செய்வது, இரவை பகலாக்குவது, பகலை இரவாக மாற்றுவது, விண்ணில் நட்சத்திரம், வானில் நிலா, சூரிய உதயம் எல்லாம் செய்வது யார்? அவன் ஒருவனே. எது? நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. மணிவாசகப் பெருமான் இறைவன் ஓர் உருவம், இறைவன் ஒரு நாமம், முடிச்சிட்டாரு. அவன் ஒரு உருவம், அவன் ஒரு நாமம். அதுதான் மாணிக்க வாசக பெருமான் நமக்கு இந்த மண்ணில் சொல்லிக் கொண்டது. நம்பிக்கைதான் பக்தியினுடைய மூலதனம். நீங்க ஒண்ணு வேண்டாம். இன்றைக்கு நம்ம துன்பம்னா யார்கிட்ட போய் நிற்கிறோம்? அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே ஒன்றை தாவின்னு அப்படியே மனமுருகி பாடுறமே. அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. இலங்கைக்கு கடல் தாவு படலை நடத்தும் போது என்னடா பண்றதுன்னு நினைத்தார். தன்னுடைய கண்மூடி தன்னுடைய தலைவன் ராமநாமத்தை ஜபித்ததனால் தாண்ட முடியும் என்கின்ற நம்பிக்கைத்தான் அனுமனை வெற்றி வீரனாக காட்டியது. அதானே உண்மை. நீங்க பாரதத்தில் பாருங்க, பாஞ்சாலி எல்லாரும் இருந்த சபையிலும் துயிலுரியப்பட்ட போது தன் முயற்சிக்கு மேலே கைகூப்பி கண்ணா என்றவுடன் அற்புதமா வில்லிபுத்தூர் ஆழ்வார் வளர்ந்தன 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 வண்ணப்பொற்சேலைகள். பகவான் இந்த மண்டபத்தில் தன்னை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை பாஞ்சாலியினுடைய இதயத்தில் விதை விதைத்த மாத்திரத்திலேயே வளர்ந்தன வளர்ந்தன வண்ணப்பொற்சேலைகள். கோவிலுக்கு நீங்க போகும்போது நம்பிக்கையோட ஃபெய்த்தோட போங்க. அது கொடுக்கறது வெறும் தண்ணி இல்லை, தீர்த்தம். நம்புங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சரி இந்த பக்தியை நம்ம எப்படி செலுத்துவது? பூ வைத்து, படம் வைத்து, இலை வைத்து, காய் வைத்து, கனி வைத்து வழிபடலாம். எப்படி எழுதுறாங்க பாருங்க. பூ வைத்து, பழம் வைத்து, இலை வைத்து, காய் வைத்து, கனி வைத்து வழிபடலாம். எதுவும் இல்லையா? தண்ணீர் வைத்து நைவேத்தியம் செய். என்ன வரி இல்லை? வெறும் தண்ணீருக்கு சுவாமி இறங்கி வருவானா? அதான் சொன்னா, யாவருக்குமாம் இறைவனுக்கு ஓர் பச்சிலை. எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்துவதே பக்தின் தான். இன்னும் சொல்லட்டுமா? நம்முடைய வைணவ பெருமக்கள் கொண்டாடக்கூடிய 1000 ஆண்டுகள் இந்த மண்ணில் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை அமுதசுரபி போல தந்த ராமானுஜரிடத்தில் ஓடி வந்து ஒருவன் கேட்கின்றான், ஐயா, ஆண்டவனை அடைவதற்கு ஏதேனும் வழி சொல்லுங்கள், ஆண்டவனை அடைவதற்கு ஏதேனும் வழி சொல்லுங்கள். பிற மனிதன் மீது நீ அன்பு செலுத்து, அவனே உனக்கு ஆண்டவனாக தெரிவான். என்ன வார்த்தை இல்லை? பிற மனிதனிடத்தில் நீ அன்பு செலுத்து, அவனே உனக்கு ஆண்டவனாக வருவான். நான் மதம் கடந்து சொல்கின்றேன், ஒத்த வரி உலகத்தின் ஒவ்வொரு இதயத்திலும் நிறைத்திருக்க வேண்டும். காலம் குறைவாக இருக்கிறது, மனிதர்களை நேசியுங்கள். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். காலம் குறைவாக இருக்கிறது, மனிதர்களை நேசியுங்கள். சக மனிதனுக்கு நாம் காட்டக்கூடிய மனிதநேயம் பக்தி.
பாரதி ஒரு வழியில் சொல்கிறான், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னார், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னார், பயன் கருதாமல் பிறருக்கு உழைக்கச் சொன்னார், அதுபடி நடப்பதே பக்தி ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.